நோ பிரா நோ எக்ஸாம். இனி எக்ஸாம் எழுதணும்னா பிரா போட்டிருக்கணும். என்ன பாக்குறீங்க? ஒரு சர்ச்சையான டாபிக்க பத்தி பேச போறேன்னு பாக்குறீங்களா? அதான் இல்ல. வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஸ்கூலோ இல்ல யூனிவர்சிட்டியோ எக்ஸாம் எழுத போறோம்னா நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கணும்? பேனா, பென்சில், தேவைப்பட்ட ஷார்ப்னர், லேசர்லாம் இருக்கும். இத தவிர்த்து பிட்டு பேப்பர்களை மறைச்சு வைக்கிறோமா, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து எழுதுறமான்றத பார்க்கவே ஒரு கண்காணிப்பாளரும் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு பிரபல பல்கலைக்கழகத்துல பிரா, அதாவது உள்ளாடை போடாம வந்த பெண்களை எக்ஸாம் எழுத விடாம செய்திருக்காங்க. ஆமாங்க, நைஜீரியால இருக்க ஒலபிசி ஒனபாஞ்சோ அப்படின்ற யூனிவர்சிட்டியில எக்ஸாமுக்காக வந்த ஒரு பெண் ஸ்டூடெண்ட் கிட்ட பிரா போட்டிருக்கா இல்லையான்னு சோதிக்கிற வீடியோ தான் இப்போ உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சோசியல் மீடியால வைரலான இந்த வீடியோல எக்ஸாம் எழுத வர்ற மாணவிகளோட மார்பகங்களை ஆசிரியர்கள் தொட்டு பார்த்து உள்ளாடை அணிந்திருக்கிறாரா இல்லையான்னு பரிசோதிக்கிறாரு. அப்படி போடாதவங்களை வெளியேற்றுறாங்க. பிரா கட்டாயம் போடணும்ன்றது அந்த பல்கலைக்கழகத்தோட ஆடை கோட்பாடுன்னு சொல்லப்படுது. இந்த ஆடை பரிசோதனை உலக மக்களால கண்டனங்களுக்கு உட்பட்டு வருது. ஆனா சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி இது சம்பந்தமா எந்த பதிலையும் இதுவரை தெரிவிக்கல. ஆனா இந்த விஷயத்துக்கு இதே யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கவனச்சிதறலை தவிர்க்க தான் இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதாகவும் சொல்றாரு. சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்துல எது மாதிரியான ஆடை கட்டுப்பாடுகள் இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தையும் இணையத்துல விட்டுருக்காங்க. அதாவது உடலோட எந்த பாகத்தையும் காண்பிக்கிற ஆடையை அணியக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட் ஆடைகளை அணியவே கூடாது, உள்ளாடை தெரியும் அளவுக்கு உடை அணியவே கூடாது அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இந்த ஆடை கட்டுப்பாடுகள்லாம் முக்கால்வாசி பெண்களை தான் குறிவைக்கப்பட்டிருக்கு.